ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கிற ரோட்டு கடை தக்காளி சட்னி இருக்குது இல்லையா, அந்த தக்காளி சட்னியை அப்படியே கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் யூஸ் பண்ற ஒரு சூப்பரான டிப்ஸும் கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெரிய பல் பூண்டா இருந்தா ஒரு 3ல இருந்து 4 பல் போட்டு போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல நல்ல குண்டு மிளகாயை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சுடுதண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு இதுல ஒரு 3ல இருந்து 4 போல மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அந்த தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா ஒரு குட்டி டிப்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நல்ல குண்டு பவுலா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவோ தோசை மாவோ எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அந்த மாவு கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்ல தண்ணி பதம் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் தான் ரோட்டு கடை சட்னி வைக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு உளுந்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச சட்னி எதுவுமே நம்ம வதக்கி போடல, அதனால இந்த தாளிப்போட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அதனால கேஸ் ஆஃப் பண்ணாம நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி எடுத்து இதுல ஊத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை மூடி வச்சுட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல வந்து எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருந்து சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம், ஏன்னா நமக்கு எவ்வளவு தண்ணி சேர்த்தாலும் சட்னி கட்டியா தான் வரும் நம்ம சேர்க்க போற மாவுனால. அதனால எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதுல இருந்து சூப்பரா நல்ல கொதி எலும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி சட்னியுமே ஓரளவுக்கு நமக்கு நல்ல திக்கான இதுல கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது பக்காவா ரோட்டு கடை ஸ்டைல நமக்கு தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 to 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.